Hi dears, welcome to Home Queen Treats. இன்னைக்கு நம்மளுடைய Home Queen Treats சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ இன்னும் இருக்கக்கூடிய 2 மாசங்கள்ல நமக்கு மாம்பழம் சீசன் வந்துரும். இந்த ஸ்வீட் ரெசிபி இப்படி பண்ணோம் அப்படின்றத யாருக்குமே சொல்லாதீங்க. சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க இப்போ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா Home Queen Treats அகைன் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு என்ன ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மேரிகோல்டு பிஸ்கெட்டும் ஒரு மாம்பழமும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேக்கெட், அதாவது 10 ரூபாய் பேக்கெட் பிஸ்கெட்டை நான் இந்த மாதிரி எடுத்து பவுடர் பண்ணிக்க போகிறேன். இது பிஸ்கெட்டில் தான் பண்ணீங்கன்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இப்போ மாம்பழம் ரொம்பவே அதிகமாக மாம்பழம் சீசன் வரும்பொழுது நமக்கு மாம்பழம் சாப்பிட்டு அதிகமாக நமக்கு திகட்டுற அளவுக்கு நமக்கு மாம்பழங்கள் கிடைக்கும். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி சூப்பராக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சளிச்சிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். இது நல்லாவே தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு முறை இந்த மாம்பழம் வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாம்பழத்தை இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாமல் விடவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 ml போல் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லாவே ஓட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் சர்க்கரை சுகர் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா பேஸ்ட்டாக நம்ம ஓட்டி எடுக்க போகிறோம். ஓட்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த பேஸ்ட் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம பவுடர் பண்ண அந்த பிஸ்கெட் பவுடர் ஒரு பவுலில் இருக்குது. இதில் 50 கிராம் மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 75 கிராம் ரவை சேர்த்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்வீட்டை குலோப் ஜாமுன் அளவுக்கு சாஃப்டாக சாப்பிட பிடிக்கல. கொஞ்சம் எனக்கு நல்லா கொஞ்சம் அந்த ரசகுல்லா மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வேணும்னு நினச்சதுனால நான் கொஞ்சம் ரவை அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும், வாயில் வச்சோடனே கரையணும் அப்படின்னா 50 கிராம் மைதா, அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 50 கிராம் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை கொஞ்சம் நான் 75 கிராம் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துருக்கேன், ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு சோடா உப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மேங்கோ பேஸ்ட்டை அதில் நான் சேர்க்க போகிறேன். அரைச்சி வச்ச எல்லா பேஸ்ட்டுமே நான் சேர்த்துடல. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லாவே எப்படி நம்ம குலோப் ஜாமுனுக்கு மாவு பிணைஞ்சி வைப்போமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் மீதி கண்டிப்பாக பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, அதில் இன்னும் கொஞ்சம் ஜீனியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலும் ஊற்றி ஓட்டி எடுத்தீங்க அப்படின்னா மேங்கோ மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அது மீதி இருக்கிற மேங்கோ பேஸ்ட்டில் கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். முக்கியமாக தண்ணி சேர்க்கவே கூடாது. இந்த மேங்கோ பேஸ்ட்டில் இருக்கிற ஈரம் வச்சே நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு இது கொஞ்சம் மெண்டு சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் கொஞ்சம் 75 கிராம் ரவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிருக்கேன். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ மைதா கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் மைதாவும் கம்மி பண்ணி ரவையும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பஞ்சு போல் கிடைக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் அந்த பேஸ்ட்டை சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் எனக்கு ஹார்டாக இருக்குது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு மெண்டு சாப்பிடணும் போல் இருந்ததுனால நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் மைதாவும் ரவையும் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இந்த ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நான் பால்ஸ் ஆக்கி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாவு எல்லாத்தையுமே நான் பால்ஸ் ஆக்கி வச்சுட்டேன். இதை எண்ணெயில் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி குலோப் ஜாமுனுக்கு நம்ம வறுப்போமோ அதே மாதிரி தான். அது தனியாக இருக்கிற கேப்பில் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் போல் சுகர், அதாவது சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லா 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாலே அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்தாலே போதும். வாசனைக்காக 2 ஏலக்காய் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சிருக்கட்டும். இது கொதிக்கிற கேப்பில் அடுத்த சைடில் நம்ம இந்த பால்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும், எந்த விதமான பதமும் தேவையில்லை. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பால்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தா எந்த டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் நம்ம பிஸ்கெட் சேர்த்துருக்கோம், மேங்கோ அதாவது மாம்பழம் சேர்த்துருக்கோம், சர்க்கரை, பால் இது எல்லாமே கலந்துருக்கு, ரவை இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பொரிச்சு எடுத்து ஜீராவில் போட்டுற வேண்டியதான். 7லேருந்து 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு சாஃப்டாக கிடச்சிது. பிகாஸ் நான் வந்து மெண்டு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இதை ட்ரை பண்ணேன். ஸோ மைதாவும் ரவையும் குறைக்க நமக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் வரும். உங்களுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி பஞ்சு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா மைதாவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 50 கிராம் போட்ட இடத்துல நீங்கள் ஒரு 25 கிராம் வந்து மைதா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரவை 75 கிராம் போட்ட இடத்துல நீங்கள் ஒரு 50 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் பால்ஸ் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நான் இது வந்து இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஆனால் இந்த மாம்பழம் போட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம குலோப் ஜாமுன் மாதிரி சாஃப்டாக சாப்பிட்றத விட இப்படி நம்ம மெண்டு ஜூஸியாக சாப்பிடும்போது இதில் வந்து உள்ள சாரும் இறங்கியிருக்கும். அதே சமயம் நம்ம ஒவ்வொரு பைட் மெல்ல 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 நமக்கு அவ்வளோ ஒரு புளிப்போடு சேர்த்த இனிப்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அளவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து குங்குமப்பூ வந்து ஒரு 4-5 போல் மேலே தூவி விட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக 8 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு பால்ஸ் எல்லாம் அழகாக ஊறி பெருசாகி வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே சமயம் அந்த ஜீராவில் கூட அந்த புளிப்புலேருந்து இனிப்புலேருந்து எல்லாமே வந்து இறங்கி வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் ஆல். பை.